ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நானும் என் மனைவி வந்து இப்போ கொஞ்சம் வெளியே போகிறோம்னா நாளைக்கு கிறிஸ்மஸ்ன்றதுனால சரி ஏதாவது வீட்டுக்கு வந்து பண்டம் பலகாரம் வாங்கல எல்லாமே வீட்டில் செய்யலை. சும்மா ஒரு முறுக்கு ஐட்டம் மாத்திரம் செஞ்சோம். அடுத்தாப்புல யாருக்கும் கொடுக்கணும் வைக்கணும்னு சொன்னால் வீட்டில் கொஞ்சம் பொருள் வேணும்ல, பலகாரம்லாம். அதனால சரி போயிட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு இடம் அங்கே இருக்குது. எப்போ வருஷம் வாங்குவோம். ஆமாம், வருஷம் வாங்குறது வெளியே தான். ஏதோ 1-2 ஐட்டம் செய்வோம். மற்றபடி மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கேக்கு பண்ண பலகாரம் எல்லாமே வெளியே தான் வாங்கிட்டு வருவோம். அதை வாங்குறதுக்கு இப்போ கிளம்பிட்டோம். 2 பேரும் போகிறோம், வாங்கிட்டு வரோம். வந்த பிறகு நாங்கள் திரும்ப என்னெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கோன்னு அடுத்த நாங்கள் வீடியோ போடுறோம். நீங்கள் அதெல்லாம் பார்த்து எங்களுக்கு வந்து லைக் பண்ணுங்க. 2 hours later. அதாவது நானும் எங்க அத்தானும் வந்து கிறிஸ்மஸ் பண்டம்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு வந்தோம். அப்படி சொல்லிட்டு போனோம்ல, அதான் போயிட்டு வந்தாச்சு. இப்போ வாங்கிட்டு வந்துருக்கோம். என்னெல்லாம் வாங்கினோம்ப்பா? வாங்கிட்டு வந்தோம். கடையே வாங்கலான்னு பார்த்தோம், தூக்கிட்டு வர முடியாது. என்ன தூக்கிட்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். அதில் வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து ரொம்ப டேஸ்டான ஒரு அச்சு முறுக்கு. அது ஆமாம், ரோஸ் குக்கீஸ்மாங்க. நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். அடுத்தபுல பாத்தீங்கன்னா இந்த தட்டை நல்லா இருக்கும். ஆமா, அந்த கடையில எல்லாமே நல்லா இருக்கும். இது வந்து எடுத்து காட்டுங்கப்பா அந்த கலகலா. இது கலகலா வந்து சூப்பரா இருக்கும். அதுல எள்ளெல்லாம் போட்டுருப்பாங்க. இது வந்து வெள்ளத்துலதான் என்ன செஞ்சிருப்பாங்க, அதை இது பண்ணி எடுத்திருப்பாங்க, புரட்டி எடுத்திருப்பாங்க, அதை குலுக்கி எடுப்பாங்க, அதுல போட்டு பொரிச்சு. அதுல வந்து எள்ளு. ஆமா, இது வந்து நேந்திர சிப்ஸ். இது வந்து நம்ம வந்து கிடைக்கிற ஐட்டங்கள் எல்லாமே. ஆமா, கிடைக்காத ஐட்டம் சோமாஸ் எல்லாமே நல்லா இருக்கும். சூப்பரா பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், பொருளை பார்த்துல கண்டுபிடிச்சிடலாம். நல்லா இருக்கும். இது சோமாஸ். இது வந்து கைமுறுக்கு. அப்புறம் கை வச்சுதான் வேலை பார்ப்போம். கையில சுத்தி கைமுறுக்கா கைமுறுக்கு. இது வந்து ரவா லட்டு. அவ்வளோதான் இருந்துச்சு. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒன்று சாப்பிட்டு பார்த்துட்டு மொத்தமாக வாங்கலான்னு பார்த்தா இவ்வளோதான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. என்ன தெரியுமா, பொரிவிலங்காய், ரவா லட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு. இவ்வளோதான் இருந்துச்சு, கிடைக்குனாங்க. சரி, இது நம்ம வீட்டில் செஞ்ச முறுக்கு. நேற்று இது மட்டும் தான் நம்ம செஞ்சது, மற்றதெல்லாம் நம்ம வாங்கினது. இப்போ மெயின் ஐட்டம் சொல்லலை நீங்கள். இதெல்லாம் ஓகே. இப்போ வந்து கிறிஸ்மஸ்னாலே கேக். இது கிறிஸ்மஸ் கேக். ஆமா, இது என்ன கேக்னா வால்நட். ஆமா, மெக்ரனட்ல வாங்குன வால்நட். இது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் கேக். எவ்வளோ கேக் இருக்கும், பிளம் கேக் அப்படி அந்த கேக் இந்த கேக்னு எல்லாம் சொல்லுவாங்க. பட் எங்களுக்கு வந்து அதெல்லாம் ரொம்ப பிடிக்காது. எங்களுக்கு வந்து வாங்கி வந்து எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ருசியா எல்லாமே லிமிட்டா இருக்கும். ஸ்வீட் கேக் எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்குங்களோடப்பா கலரும் பாத்தீங்கன்னா கணங்குறது. வாயில வச்சா இனிப்பு உடம்பே கூசுது. அப்படி இருக்கு இனிப்பு. நாங்களே ஏற்கனவே இனிப்பு ஃபுல்லா வச்சிருக்கோம் உடம்புல. எங்களுக்கு வந்து அது வந்து எங்களுக்கு அது வந்து ஆண்டவர் எங்களுக்கு வந்து நேச்சுரலா கொடுத்த கிஃப்ட். அது உடம்பு பூரா இருக்குது அந்த ஸ்வீட்டு. அதை பார்த்தீங்கன்னா அந்த கேக்கு வாயிலே வைக்க முடியும். அப்படி ஒரு ஸ்வீட் வாயில வச்சா துப்பா தான் சொல்லுது. ஏன்னா அவ்வளோ ஒரு இனிப்பு, அவ்வளோ இனிப்புல அதை சாப்பிட முடியும். இது பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ஒரு கேக்க ஒருத்தர் சாப்பிடலாம். நாங்க எப்பவுமே சரி வாங்குறது விரும்பி வாங்கினது நல்லா இருக்கும். வாங்கி பாக்ஸ் கணக்குல வாங்கி வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். இது சும்மா இருக்கிறது 4 பாக்ஸ். இது கிறிஸ்துமஸ் முடிச்சு அடுத்த நாள பத்தி நியூ இயர் வரதுக்குள்ள ஒரு 10-15 பாக்ஸ் காலி ஆயிடும். கேக்கு தான் இந்த நீட்டே கிடக்கும். கிறிஸ்துமஸ் சீசன் வந்தாலும் சரி, அதுக்கப்புறம் தேடுறோமா இல்லையா, கேக்க தேடுறோமா இல்லையா. கிறிஸ்துமஸ் சீசன் வந்துருச்சுன்னு வச்சுக்கிட்டுங்களேன், டெய்லி கேக்கா ஓடி வரைக்கும் ஓடும். அதுக்கப்புறம் தேடுறது கிடையாது. பார்த்துட்டீங்களா, இது எல்லாமே இதுதான். எல்லாமே வந்து வால்நட் கேக் தான். அப்புறம் வந்து பூ வாங்கினல பார்த்தீங்களா. ஆமா, பூ விலை ஜாஸ்தினா அவங்க விஷயத்தை அவங்க பூ வாங்கிட்டு வந்தா. அது தேன் மேல இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா காட்டுல இருந்து விளைஞ்ச மல்லி. எங்க விளைஞ்சேன்னு தெரியல,
ஆட்டு மல்லின்னு சொன்னதுனால நான் காட்டுல இருந்து வளைஞ்ச மல்லின்னு சொல்லிட்டேன். இந்த மல்லி ஜாதின்றது பாத்தீங்கன்னா வாசம் சூப்பரா இருக்கும். ஆனா பூ வந்து இந்த அளவுக்கு வந்து கலரா இருக்காது. இந்த பூ ஒரு அட்ராக்ஷனா இருக்காது. ஆமா, இது சும்மா பாக்குறது போகும்போது இல்ல இந்த பூ நான் வாசனையா இருக்க பூ தான் வைப்பேன், வேற தலையில வைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. சரி அவங்க அப்பதான் கட்டிக்கிட்டு இருந்தாங்க பூ கடையில, சரி தலையில வைப்போம்னு சொல்லிட்டு இந்த பூ வாங்கிட்டு போனேன். பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், ஆனா வாசனையே இருக்காது. சோக்கு வச்சுக்கலாம், இதை வச்சோம்னா யாருக்கும் தெரியாது மண்டையில பூ வச்சிருக்குன்னு சொல்லி. அந்த பூல வச்சா டக்கு டக்குன்னு எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா பக்கத்துல வாசனை அடிக்கும். அதாவது இந்த மாதிரி பலகாரங்கள்லாம் வந்து நிறைய வாங்கினா நம்ம வந்து ஒரு பெரிய காம்பவுண்ட் வீட்டில் இருக்கிறோம், நிறைய பேர் சொந்தம் பந்தம் எல்லாம் சுத்தி இருக்கிறாங்க. அப்பனா நம்ம கொண்டு போய் எல்லாருக்கும் என்ன செய்வோம், கொடுப்போம். அப்படின்னு இருந்தாங்கன்னா நம்ம எல்லாருக்கும் கொடுப்போம் கண்டிப்பா. வளர்த்தாது அக்கம் பக்கத்துல இருந்தா இது வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க. நாங்க மட்டும் இருக்க கீழே மேல ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களும் கிறிஸ்டியன்ஸ் தான். அவங்களும் கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்ணாங்க. அதில் அவங்க வந்து வீட்டில் எல்லாமே பண்ணம் பலகாரம் பிரியாணி எல்லாம் நடக்கும். நாங்களும் அவங்களுக்கு கொடுக்கறது கிடையாது, அவங்களும் எங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. ஏன்னா அதை நாங்களே சொல்லிட்டோம், வேண்டாங்க எதுக்கு நீங்க பாத்துக்க, நாங்க பாத்துக்கிறோம். அதனால நாங்களும் கொடுக்கறதுல அவங்களும் கொடுக்கறது கிடையாது. சுத்தி இருக்குன்னா பக்கத்துல எதுவும் பெரிய வந்து வீடு நெருங்கி யாருமே ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி யாருமே கிடையாது பக்கத்துல. நம்ம சொந்த பந்தம் கூட பிறந்தவங்க எல்லாம் இருக்காங்க, எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப தூரமா தான் இருக்காங்க. எங்க சர்க்கிள்ல வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே ஒரு 5 நிமிஷத்துல ஓடி போய் பார்க்கணும் இல்லை, தூரமா தாங்க. அதனால நாங்க ரொம்ப அதிகமா எங்க வீட்டுக்கு வர சர்வெண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுப்போம். அப்புறம் இன்னொரு பெரியவர் ஒருத்தர் வருவாரு, அவருக்கு கொடுப்போம். இன்னொரு ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு 2-3-4 பேரு கொடுப்போம். நிறைய இருந்தாங்கன்னா இதெல்லாம் வந்து பத்தாது, நிறைய வாங்கணும், வாங்கி வச்சு கொடுக்கணும், இல்லைன்னா செய்யணும். செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா செய்யறதுக்கு நமக்கு ஹெல்ப் ஆள் கிடையாது, ஒரே ஆள இருந்து செய்ய முடியும். அவங்க மட்டும் மனைவி மட்டும் செய்யறது, நம்மளும் வந்து கூட இருந்து செய்யறதுக்கு நமக்கு ஒரு காலத்துல எல்லாம் செஞ்சோம், அப்படிலாம் செஞ்சதுதான். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்லயே ஒரு 10 பாத்திரம் இருக்கும். எல்லாம் ஒரு பெரிய பாத்திரம் பாத்தீங்கன்னா முருகா இருக்கும், ஒருத்தர் பாத்தீங்கன்னா கலகலவா இருக்கும், அப்புறம் இன்னொருத்தர் வந்து சீடா இருக்கும், இன்னொருத்தர் அதிரசம் இருக்கும், அப்புறம் ரவா லட்டு இருக்கும். அப்படியே ஐட்டங்கள் என்னென்ன தோணுது எல்லாத்துமே இப்ப என்ன இருக்கிற ஐட்டங்கள் எல்லாமே செய்வோம். அப்பெல்லாம் வந்து செஞ்சு நம்ம எல்லாமே இப்ப வந்து கொடுப்போம் ஒரு காலத்துல. அப்ப இருந்த சூழ்நிலை இப்ப வந்து யாருமே செய்யறது இல்லதா அவ்வளவா. ஆமா, எல்லாருமே இத செய்து பிசினஸா என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க. அத எல்லாருமே என்ன செஞ்சுக்கிறாங்க, வாங்கிக்கிறாங்க. ஆமா, இப்ப நம்ம வாங்கிட்டு வந்த மாதிரி எல்லாருமே நல்ல பிரியாணி கூட தான் யாரும் வீட்டுல அவ்வளவா செய்யறது. எல்லா பக்கம் ஆர்டர் தான், ஆர்டர் பண்ணி. தங்கச்சி கூட போன் பண்ணிச்சு, நேத்து போன் பண்ணாங்க, பேசுனாங்க. பேசும்போது என்ன சொல்றாங்க, என்ன செய்ய போற நாளைக்கு, என்ன எழுதுனாங்க. நாளைக்கு சாரி இன்னைக்கு போன் பண்ணாங்க, என்ன செய்ய போற கிறிஸ்துமஸுக்குன்னு கேட்டாப்புல. என்ன வழக்கம் போல தான், காலைல டிஃபன் வெளியே, மத்தியானம் தான் லஞ்சு, மட்டன் பிரியாணி, சிக்கனு, காடை எப்படின்னு ஏதாவது ஒன்று செஞ்சிட வேண்டியதுதான், செஞ்சு சாப்பிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க நாங்கெல்லாம் வந்து வெளியே ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. அவங்க வீட்டுல தான் செய்வாங்க எல்லாருமே, எல்லாருக்குமே ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது வந்து நமக்கு வந்து விருப்பம் கிடையாது. நம்ம செஞ்சு சாப்பிடுறது கிறிஸ்துமஸ். அவங்க நிறைய பேருக்கு கொடுப்பாங்க, அவங்களால செய்ய முடியல, பெரிய அளவு குவான்டிட்டி செய்யணும்ல. நம்ம வீட்டு வரைக்கும் பிரியாணி வாங்கி வெளியே வாங்கி சாப்பிடுறது திருப்தியா சாப்பிட முடியுது. ருசியா செஞ்சு சாப்பிடணும்னு அது வீட்டுல மட்டும் தான் செய்ய முடியும். வெளியில கமர்ஷியலா எல்லாமே பார்த்து போறாங்க, ஏன்னா சரி கிடையாது. எவ்வளவுதான் காசு பணம் கொடுத்தாலும் நல்ல பொருள் கிடைக்கிறது கிடையாது. அவ்வளவுதான் உண்மை. அதுதான் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு, எவ்வளவு பிரியாணி கடை அது இதுன்னு இருக்கிறாங்க. எல்லாமே போய் எங்க நாட்டுக்கு எதுவுமே ருசி செட் ஆகுது, திருப்தி ஆகுது. நாங்களும் எப்பவுமே வந்து ஒவ்வொரு இடமா மாத்தி மாத்தி சாப்பிட்டு பார்ப்போம். எங்கேயாவது சாப்பிட்டு திருப்தியா இருக்கான்னு பார்த்தாலும் ஒண்ணுமே கிடையாது. அங்க போய் சாப்பிட்டோம் பிரியாணி, ஒண்ணுமே நல்லா இல்லை. உகாரியில சாப்பிட்டோம், அந்த சூடு வரைக்கும் வாங்கி சாப்பிடும்போது நல்லா இருந்தது. கொஞ்சம் ஆறி போறது, சூடு இல்லைன்னு அந்த பிரியாணி சாப்பிடுறதுக்கு சூடு இல்லைனாலும் சாப்பிட்டா அந்த டேஸ்ட் அதுதான் பிரியாணி. பிரியாணின்னா எப்ப சாப்பிட்டாலும் எடுத்து வச்சு அது நல்லா இருக்கும், வாங்கி ருசியா இருக்கும். ருசியா இருக்கிறது தான் பிரியாணி.
சும்மா வாசனை இருந்துட்டு ருசி இல்லைன்னா ருசி இல்லைன்னா அது என்ன பிரியாணி கிடையாது. எல்லாம் அப்படிதான். வெறும் ஆணி தான். கம்மன்னு வாசமா இருக்கும். வாயில வச்சுன்னா எனக்கு ஓட வாசனை இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். பிரியாணி சாப்பிடணும் நாட்டுக்கு ருசியா இருக்கும். அதுதான் நல்லா இருக்கும். சரி எல்லாரும் எல்லாம் சாப்பிடுங்க. எல்லாரும் நீங்க நல்லா வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடுறவங்க நல்லா வந்து பிரியாணி செஞ்சு கிறிஸ்துமஸ் இல்லைன்னாலும் எல்லாரும் நாங்களும் தீபாவளிக்கு எல்லாமே பண்ணி சாப்பிடுவோம். அதே மாதிரி நீங்களும் யாரா இருந்தாலும் எல்லாருமே என்ன செய்யுங்க கொண்டாடுங்க. நிறைய பேர் வந்து அதை செய்வாங்க. வந்து கிறிஸ்துமஸ் வந்தாலும் எல்லாருமே இந்துஸ்னாலும் சரி அதே மாதிரி வந்து கிறிஸ்டியன்ஸ்னாலும் சரி தீபாவளி பொங்கல் வந்தாலும் சரி எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்து காலையிலேயே பொங்கல் போட்டோம் வடை போட்டோம் எல்லாம் போட்டோம் சட்னி சாம்பார் எல்லாம் சாப்பிடுவோம் நாங்க. அடுத்த பொங்கல் வருதுல்ல அதை உண்டு எப்பவுமே நாங்க செய்வோம். தீபாவளிக்கு நான் செஞ்சு சாப்பிடுறாங்கன்னா அன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையில மட்டன் குருமா இட்லி தோசை இதெல்லாம் அன்னைக்கு காலையில இருக்கும். மத்தியானமும் வேற ஏதாவது ஐட்டங்கள் வந்து நான்வெஜ்ல தான் இருக்கும். தீபாவளிக்கு அப்படிதான் இருக்கும். அது மாதிரி எல்லாமே வந்து ஒரு வழக்கமாயி போச்சு. அது இப்பெல்லாம் இவங்களுக்கு பண்டிகை இவங்களுக்கு பண்டிகை இல்லை, எல்லாருக்கும் எல்லாருக்கும் பண்டிகை தான். எல்லாருக்கும் எல்லா பண்டிகையும் பண்டிகை தான். ஆமா, அதனால எல்லாருக்கும் என்னதான் சொல்லணும், கிறிஸ்மஸ் அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் வந்துருச்சு. அவ்வளவுதான், அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து நியூ இயர் வரும், அதுக்கு வாழ்த்தப்ப சொல்லிக்கலாம். சொல்ல வேண்டாம், நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம். எல்லாருக்கும் வந்து கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க, நல்லா பிரியாணிலாம் செஞ்சு சாப்பிடுங்க, எல்லாரும் மகிழ்ச்சியா இருங்க. நீங்களும் மகிழ்ச்சியா இருந்து அடுத்தவங்களையும் மகிழ்ச்சியா இருக்கும் வைங்க. ஆமா, வரப்போற புத்தாண்ட நல்ல ஒரு ஆண்டாக நமக்கு இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கணும். எந்த விதமான புதிய நோய் நொடிகள்லாம் வராம எல்லாரும் பாதுகாப்போட நல்ல சுகபலத்தோட ஆயுசோட இருக்கணும். காசு பணம் அதெல்லாம் வந்து அடுத்த பட்சம் சுகபலத்தோட நல்ல ஆயுசோட இருக்கணும். அப்படி இருந்தாதான் உலகத்துல வாழ முடியும். இதெல்லாம் எல்லாமே இருந்துட்டு ஆயுசு இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அதனால சாமி அதை தரணும்னு எல்லாரும் வேண்டிக்குவாங்க. எல்லாருக்கும் எங்களுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். சொல்லுங்கப்பா. தேங்க்யூ.